பிரைஸ் தி லார்ட். இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாலை 6 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் தொடங்கிடுச்சு. நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகங்களை இயேசு கிறிஸ்து படைத்தார் என்ற ஒரு அடையாளமான நாள் தான் உலக படைப்பின் ஓய்வு நாள். இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடவுளுடைய பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் கடவுளை தேடுகிறவர்கள், வணங்குகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 832வது தேவனுடைய வார்த்தை, சில காரியங்களை எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பொருள் கொடுத்தாலும், எவ்வளவு சொத்து பத்துக்களை கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் விலையே கிடையாது. விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற காரியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு காரியத்தினால மட்டும்தான் வாங்க முடியும். என்னன்னு கடைசியில் பார்ப்போம். விலையேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நீங்கள், விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். நீயும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதினால். அதுக்கு விலையே கிடையாது. இந்த சபையில இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சரீரமாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமாகவும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுப்பாங்க. இதுக்கு எல்லோராலையும் புசிக்க முடியாது. அது விலையேற பெற்றது. ரெண்டாவது, இந்த உலகத்துல விசுவாசம் இருக்குது பாருங்க, அதை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அழிந்து போகக்கூடிய இந்த பொன் இருக்குது பாருங்க, இந்த பொன் நம்ம போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நகை, அது அக்னியினாலே சோதிக்கப்படும். ஆனால் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு நோய் நொடிகள் உபத்திரவங்கள் வந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை அசைக்கப்படாதபடி ஒருவன் பெற்றிருந்தால் அவன் தேவனுடைய மகிமையை காண்பான். பைபிள்ல எப்பேற்பட்ட அதிசயங்களை எல்லாம், அற்புதங்களை எல்லாம் கர்த்தரை விசுவாசித்தவர்களுக்கு தேவன் செய்திருக்கிறார் தெரியுமா? நரண்டு போயிடும். விலையேற பெற்ற குணம், சில வகையான குணம் இருக்குது, எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அழியாத அலங்கரிப்பு, நாம செய்து கொண்டிருக்கிறதுலாம் அழிந்து போகக்கூடிய அலங்கரிப்பு. இந்த மேக்கப்பு, இந்த ஆடை, இந்த ட்ரெஸ் பண்றது, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அழியாத அலங்கரிப்பா இருக்கக்கூடிய அமைதலும் சாந்தமுமான இருதயத்தோடு மறைந்திருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது பாருங்க, அது தேவன் பார்வையில் விலையேற பெற்றது. தேவன் பார்வையில் விலையேற பெற்ற ஒரு குணத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. விலையேற பெற்ற நலதம் எனும் ஒரு தைலத்தை ஒரு பெண்மணி, மரியாள் என்ற ஒரு பெண்மணி எடுத்துக்கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துல ஊற்றி தலை மயிரினால் துடைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அந்த அன்பை விலை கொடுத்து வாங்க முடியுமா? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த பெண்மணியை புகழ்கிறார். எப்பேற்பட்ட அன்பு என்று சொல்லி, சீஷர்களுக்கு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவர்களை குற்றம் சாட்டினார். விலையேற பெற்ற ஞானம், அறிவை யாராவது விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. இது எல்லாவற்றையும் ஒன்றை பெற்றுக்கொண்டால் வாங்க முடியும். எது அது? எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தேவன் எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களின் பிரகாரமாக இந்த உலகத்தில் கர்த்தருடைய காட்சி, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த காரியம் எதற்காக? அந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை இயேசு கிறிஸ்து செய்தார்? எதற்காக நமக்காக மரித்தார்? எதற்காக உயிர்த்தெழுந்தார்? எதற்காக பரிசுத்த ஆவியாயிருந்து இன்றைக்கும் கர்த்தருடைய ஜனங்களோடு அவருடைய வார்த்தையை பொழிந்து மனுக்குலத்தை காப்பாற்ற துடிக்கிறார்? ஒன்றே ஒன்று, இப்பேற்பட்ட விலையேற பெற்ற பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருந்தால் தேவனுடைய வருகையில் நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளப்படுவீர்கள்? வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் தப்பித்துக் கொள்ளப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொள்ளணும். அப்பொழுது இந்த உலக அழிவில் இருந்தும், உலகத்தினுடைய பாவத்தில் இருந்தும், இந்த நரகத்தில் இருந்தும் நாம் காப்பாற்றப்பட முடியும். இந்த ரட்சிப்புக்காக தான், இந்த விலையேற பெற்ற இந்த ரட்சிப்புக்காக தான் இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். அனைவரையும் அழைக்கிறார். அனைவருக்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அனைவருக்காகவும் விசுவாசம் இந்த பூமியில கர்த்தர் கொடுத்தார். அனைவருக்கும் இந்த விலையேற பெற்ற குணத்தை கொடுக்க அழைக்கிறார். அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க அழைக்கிறார்.
எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் விலையேற பெற்ற எல்லாம் நமக்கு சொந்தமாகும். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், அவரே தெய்வம், அவரே மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.